கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நமக்கு 2வது செஷன் முடிஞ்சிடுச்சு. 3வது செஷனுக்குள்ளே நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ 3வது செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஸ்பர் சர்வீஸ், துதி ஆராதனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு ஆரம்பமாக நம்ம அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்யலாம். ஜெபிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா அன்பின் பரலோக தந்தையே, அப்பா உமக்கு ஒருவருக்கே துதி கன மகிமையாகவும் நாங்கள் செலுத்துகிறோம் தந்தையே. அப்பா எங்களை சகோதர சகோதரிகளாய் ஒன்று சேர்த்து அப்பா உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் அப்பா நாங்கள் பருக அந்த வேலையை இந்த நாளை நீ ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா நாங்கள் எங்களை அப்பா எல்லா விஷயத்திலும் நாங்கள் எங்களை சுத்திகரித்து அப்பா பாதுகாத்து கொள்ள உமது வசனத்தை தந்து நீர் வழி தந்து வருகிறீர் தகப்பனே. அதை நாங்கள் அப்பா தெளிவாய் புரிந்து கொள்ள உமது பரிசுத்தாவையும் தந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே. இந்த நாள் முடிவு பெறுந்தும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா இந்த ஒரு விண்ணப்பத்தை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே. ஆமென். நாம் அனைவரும் அமர்வோம். துதி ஆராதனை. ஸோ கடந்த வருடம் கூட நம்ம வெஸ்பர் சர்வீஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அதனுடைய அனுபவம் நமக்கு என்னென்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டில் ஒரு பாடல், அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல், அப்புறம் ஒரு சப்ஜெக்டை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இடையில பாடல்களை நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு கோர்வையாக ஒரு துதி ஆராதனையை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு துதி ஆராதனையை நடத்தி கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ரஞ்சித் அவர்களே உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம காலை முதல் இன்று வரைக்கும் கூட 2 விதமான போஷாக்கள் மூலம் போஷிக்கப்பட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துதி ஆராதனை நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் வெஸ்பர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சப்ஜெக்ட் மாதிரி போகாமல் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, சத்தியத்தோடும் கீர்த்தனையோடு சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த நிகழ்ச்சி நடப்பெறுன்றதை பார்க்குறோம். ஸோ அது நம்ம ஒரு கருப்பொருள் தெரிந்து கொள்வோம். அந்த கருப்பொருளை மையப்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற சில முக்கியமான சாராம்சம் மற்றும் அது என்ன பண்ண போகிறோம், சத்தியத்தை பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு பாடலை பார்ப்பதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம என்ன இதுக்கான கருப்பொருள் தலைப்பு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துவை போல் பலியாகுதல் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவை போல் பலியாகிறதுனா என்னன்றது நமக்கு எல்லாமே தெரியும். இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது கிறிஸ்து பலியாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பலியின் மூலமாக நாம் வந்திருக்கிறோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவரை போலவே பலியாக போன்றது தான் அவருடைய கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வசனம் ஆரம்பித்து நம்ம இதை இந்த நிகழ்ச்சிகளில் கடந்து போகலாம். வசனம் வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 1 Corinthians 5:7 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களால் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது கிறிஸ்துவ போல பலியாகுதல் தலைப்பின் அடிப்படையில் பார்க்குறோம். ஆக்சுவலி கிறிஸ்து யாருக்காக தான் பலியாக்கப்பட்டிருக்கிறார்? ரெட்டில் மார்க் பண்ணிப்போம். நமக்காக தான் கிறிஸ்து பலியாக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக தான் தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் பாடுபட்டதே யாருக்குன்னா உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போனா இது எல்லாமே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யாருக்காக மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா,
நமக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு மிகப்பெரிய பங்கு கொடுத்துருக்குறான்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா கிறிஸ்து நமக்கு பலியாக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு எப்படி பலியாக ஒப்பு கொடுத்தான்றதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கட்டிங்ஸ் படிக்கலாம் சிஸ்டர். யோதானில் நமது கர்த்தர் மரண பரியந்தம் தம்மை அர்ப்பணம் பண்ணினார். அதாவது அவர் ஞானஸ்தானம் முழுகுதல் பெற்றுக்கொண்டார். அவர் இதர் முதற்கொண்டு நான் என் சித்தம் செய்வதில்லை, பிதாவே உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே என்னுடைய சித்தமாக இருக்கும், நான் செய்யும்படிக்கு நீர் விரும்பும் எதையும் நான் செய்திடுவேன். 3வது பேராகிராஃப் படிக்கலாம். இது அவர் ஏதோ உலகத்திடம் ஜீவனை கொடுத்து விடுகிற காரியமாய் இருக்கவில்லை, ஏனெனில் அவர் தம்மையே தேவனுக்கு கொடுக்கின்றவராய் காணப்படுகின்றார். அவர் மரணத்தை சந்திப்பதற்கு மற்றும் தம் ஜீவனை கொடுப்பதன் பிதாவின் சித்தமாக இருக்கும் பட்சத்தில் ஜீவனை கொடுத்து விடுவதற்கும் அவர் தேவனுக்கும் தம்மை அர்ப்பணம் பண்ணினது ஆயத்தமாகவே காணப்பட்டார். அடுத்து, தம்முடைய ஜீவனானது அநீதியான விதத்தில் எடுக்கப்படுகின்றது என்று நமது கர்த்தர் உணர்ந்து கொண்டார். அவர் எதிர்க்கவில்லை, மாறாக இது நடைபெறும்படிக்கு அனுமதித்தார். தாம் எதிர்த்து போராடுவதில்லை என்றும் எவற்றையெல்லாம் தாம் நிறைவேற்றும்படிக்கு பிதாவால் அனுப்பிவிடப்பட்டிருந்தாரோ அவற்றையெல்லாம் தாம் செய்வார் என்று அவர் ஒப்பந்தம் பண்ணியிருந்தார். போதும் சிஸ்டர். ஸோ இதான் பார்க்குறோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அர்ப்பணிப்பின் ஜீவன் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தோன்னா யோர்தானில் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பார்க்கும்போது பிதாவே உமது சித்தம் இதோ செய்து வருகிறேன்ற வார்த்தையோட முக்கியம் பார்க்கும் பொழுது சுய சித்தம் இல்லை, சுய நோக்கம் இல்லை, சுய கோட்பாடு கொள்கை எதுவுமே இல்லை. தேவன் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்கு தகுந்ததாக என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவை போல பலியாக வந்திருக்க நாமும் கிறிஸ்து ஃபஸ்ட்டு எப்படி பலியாக ஒப்பு கொடுத்தான்ற கான்செப்ட் பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகங்கள் அதிகமாக காணப்படுது. இந்த தியாகத்தை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கும் பொழுது இதுக்குள்ளே என்ன வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் அன்பும் இதுக்குள்ளே கலந்துருக்குது. தெய்வீக அன்பு இல்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது, தியாகம் செய்ய முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாருன்னா பிதாவாகிய தேவனுடைய முழு தெய்வ திட்டத்திற்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய முதன்மையான நோக்கத்தை என்ன பண்ணுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகங்களும் பிதாவாகிய அன்பும் கலந்திருப்பதனால இந்த பலி ஃபஸ்ட் அங்கீகரிக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த லாஸ்ட்டில் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்திற்கு தவிர மற்றபடி அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாங்க. மறிச்சிருக்கிறது வந்து பார்க்குறோம். பேசிக் ஃபஸ்ட்டு எப்படி பலியை ஒப்பு கொடுக்க முன் வந்தான்றதை பார்க்குறோம். அப்படின்னா தெய்வீக அன்பு இருக்குது. யாருக்காகனா நமக்காக. நம்ம ஆரம்பத்தில் வசனம் படித்தோம் இல்லையா, கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காருன்னா இது நமக்காக கொடுத்துருக்காருன்னா யார் கொடுத்தாங்க, பிளான் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய அன்பு. தன்னுடைய மகனை இன்னும் கொடுத்து விசுவாசிக்கிற எவனோ கெட்டு போகாமல், அப்படின்னா நமக்காக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தெய்வீக அன்பும் அந்த அன்பை பெற்றுக்கொண்ட கர்த்தர் இயேசுனுடைய தியாகம் கலந்துருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எழுந்து ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரலோக தந்தையின் அன்பு நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு, பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு. அன்பு பரலோக தந்தையின் அன்பு நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு, பாவியை
நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு கல்வாரி சிலுவையின் அன்பு உலகத்தின் செல்வங்கள் இன்பங்கள் எல்லாம் உடைந்திடும் நேரம் இன்று இசேற்றி நின்று என்னை மீட்டு கொண்ட இயேசுவின் அன்பே அன்பு உலகத்தின் செல்வங்கள் இன்பங்கள் எல்லாம் உடைந்திடும் நேரம் இன்று இச்சேற்றி நின்று என்னை மீட்டு கொண்ட இயேசுவின் அன்பே அன்பு உண்மை செல்வம் நீரே பரலோகம் கண்டிட நீரே மார்க்கம் அன்பு பரலோக தந்தையின் அன்பு நமக்காக தம் மகனை பலி தந்த அன்பு பாவியை மீட்டிடும் கருணையின் அன்பு கல்வாரி சிலுவையின் அன்பு. நம்ம அனைவரும் உட்காரலாம். ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் அந்த அன்பை ருசி பார்த்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்புக்காகவே தன்னை முழுமை ஒப்பு கொடுத்தாங்க பார்த்துட்டோம். இது இயேசு கிறிஸ்துனுடைய அர்ப்பணிப்பின் ஜீவித்தின் துவக்கம். இப்போ தலைப்பு பார்க்கும்போது கிறிஸ்துவ போல பலியாகுதல். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாமளும் பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த பலியை குறித்து பார்க்கும்போது பலி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விலங்கு கூட பலியாக்கப்படலாம். அதெல்லாம் பலியின் ஜீவியத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமானா கட்டாயம் எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக பார்க்கும்போது எது பலின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக நோக்கத்திற்காக மாத்திரமே யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அதுதான் பலிக்குள்ளே வரக்கூடிய சம்பவமாக இருக்குது. உதாரணத்து உலகத்தில் பார்க்குறோம், மருத்துவத்திற்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு விலங்கு அடித்து கொலை செய்வாங்க, அதுவும் பலி ஆகுது. ஆனால் அது இந்த பலிக்குரிய விஷயத்துக்கு ஒப்பிடப்படுமானா ஒப்பிடப்பட முடியாது. ஆனால் நாம் அங்கே பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த அர்ப்பணம் ஜீவியம் அது சாதாரண நோக்கத்திற்காக கொடுக்கப்படலை. அது மிகப்பெரிய ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக பலியாக ஒப்பு கொடுக்குறோம் பார்க்குறோம். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்குற பலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீனில் போட்டிருக்கு மாதிரி படிங்க சிஸ்டர். நம்முடைய அர்ப்பணிப்பின் போது நமது சரீரங்களை நாம் ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய ஜீவியங்களை, நம்முடைய மனித சரீரங்களை மற்றும் நமக்குரிய அனைத்தையும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்றோம். ஸோ நம்ம அர்ப்பணிக்கிறோம் சொல்லும் போது எதெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது சரீரங்களை நாம் ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய ஜீவியங்கள் வாழ்நலக்கூடிய உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் நமக்கு பிடிச்சது எல்லா விஷயம் பண்ணுறோம்னாக்கா இந்த தெய்வீக நோக்கத்திற்காகவே என்ன பண்ணுற கிறிஸ்துவை போல துறந்து வரக்கூடிய மனப்பான்மை காணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலி தான் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலியாக காணப்பட போகுது. எனினும் இந்த பலியானது சில விசேஷித்த விதத்தில் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட தேவன் விடுகிறதில்லை. சிலர் கர்த்தருடைய சத்தியத்திற்கு ஊழியம் புரிவதில் தங்கள் ஜீவியங்களை செலவழிப்பது உண்டு மற்றும் அவர்கள் ஏதோ தொழுமரத்தில் மரித்ததற்கு ஒப்பாக பலியானதாகவும் சொல்லப்படலாம். ஸோ நம்ம பலி செலுத்த வந்துட்டோம்னு சொல்லும் பொழுது பலியின் ஜீவியம் சொல்லும் பொழுது நம்முடைய மரணத்தையே இதனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறதில்ல, கொல்றது கிடையாது. மரணம் என்று பார்க்கும்போது மறிக்கிறது. இந்த ஜீவனுள்ள பலி பார்க்கும்போது நம்மளை தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு திட்டத்திற்கு பயன்படுத்துகிற விஷயமா இருக்குது. அது ஊழியமாக இருக்கலாம், மற்ற எந்த காரியமாக அவங்க பயன்படுத்தும் போது அந்த ஜீவனுள்ள காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக அவங்க எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய தியாகம் எப்படி கணக்கிடப்படுன்னு தான் பார்க்குறாரு. அப்படியே பலி செலுத்த நாமும் இதெல்லாம் பலி செலுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செகண்ட் பேரா படிங்க சிஸ்டர். எனினும் நம்முடைய ஜீவனை பலியிடும் வேலையை நாம் செய்கிறதில்லை. நம்முடைய சொந்த உரிமைகளை விட்டு பிரியும் விஷயத்தில் நாம் எதையும் செய்கிறதில்லை. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிற போது அவர் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். நம்முடைய சித்தங்களை நாம் கையளித்து முதற்கொண்டு நம்முடைய சரீரங்களானது அவரது சரீரமாக கருதப்படுகிறது. இவ்விஷயத்தில் நாம் நமது சித்தங்களை கையளிக்க மாத்திரம் செய்து அனைத்தையும் அவர் செய்யத்தக்கதாக விட்டுவிடுகின்றோம். அவர் பலியிடும் வேலையை பார்த்து கொள்கின்றார். ஏனெனில் அவர் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறாரே ஒழிய நாமல்ல. ஸோ நமக்கு தெரியுது முக்கியமான பாயிண்ட்டு, பலி செலுத்த வந்திருக்கிறோம்.
எதை பலி செலுத்த போகிறோம், எப்படி பலி செலுத்த போகிறோன்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது பாருங்கள். நாம இதோ தேவனே உம சித்தம் செய்தோ வருகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம் இல்லையா? ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுத்த பிற்பாடு அந்த பலியின் வேலை யார் பார்த்துட்ருக்குறா? நாம் செஞ்சிட்ருக்கிறோமா அப்படின்னா? ஏன்னா நாம் சரீரத்தின் அவங்களாக காணப்படுறோம். சரீரத்தின் தலை யாருன்னா கர்த்தர் இயேசு. நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ, ஒப்பு கொடுத்த அந்த அர்ப்பணிப்பின் ஜீவத்தை கர்த்தர் இயேசு வாங்கிறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் அந்த பலியின் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்போ மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தோமோ அதோட முடிஞ்சு போச்சு. தேவனே முழுமை என்ன பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு. அப்போ ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பரிபூர்ணமாக இல்லை, ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்டேக்கு பண்ணுறாங்க. அது எப்படி புரிஞ்சுதான் பார்க்கும்போது பாவ நிவாரண பலி பார்த்துருக்கோம் இல்லையா? பிரதான ஆசை என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு காளியை கொன்று பிளட் எங்கே போகுதுங்க, மகாபஸ்தை கொண்டு போகுது. யார் அதை கொண்டு போகிறாங்க? ஆசாரியம் கொண்டு போகிறாங்க. அடுத்து என்ன தேர்வு செய்யப்படுறது? வெள்ளாட்டு கடா வந்து ஒப்பு கொடுக்குது. ஆனால் பலி வேலை யார் பார்க்குறா? அந்த ஆசாரம் தான் பண்ணுறாங்க. அதே போல் நமக்கும் நம்ம எந்த அளவுக்கு மனப்பூர்வம் ஒப்பு கொடுக்குறோமோ, ஒப்பு கொடுத்த மாத்திரம் போதும். அந்த ஒப்பு கொடுத்த வேலை யார் எடுத்துக்கிறாங்கன்னா நமக்காக பரிந்து பேசி அவர் டேக்கூர் பண்ணிக்கிறார். ஏன்னா கிறிஸ்து தலையாக இருக்க கட்டளை எங்கே தான் பிறப்பிக்கும், தலைகள் தான் பிறப்பிக்கும். அவையும் நம்ம என்ன பண்ணால் சொல்கிற வேலை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும். நம்மளால் சுயமாக பலி செலுத்த முடியாதுன்றதுக்கான ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் 2 விதமான ஒரு காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வசனம் மட்டும் வாசிக்கலாம் சிஸ்டர். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவு உள்ளதொன்றையும் தேன் உள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். நியாய பிரமாணத்தில் 2 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டளை பார்க்குறோம், நீங்கள் பலி செலுத்த வந்திருக்கீங்க, அந்த பலி எப்படி செலுத்தணும், அது எப்படி தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணப்படும் சொல்கிறாருன்னா, நீங்கள் பலி செலுத்தும் போது புளித்த மாவினால் செய்யப்படக்கூடாது. அந்த புளித்த மாவோட கூட என்ன ஆட் பண்ணக்கூடாது, தேன் ஆட் பண்ண கூட சொல்கிறாங்க. அப்போ ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்பொழுது நாம் ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுத்த நாம் புளிப்பு எதுக்கு அடையாமல் இருக்குது, தீமை பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்படின்னா அந்த உலகத்துக்குரிய விஷயங்களில் சௌகரியமாக தீமை அனுபவிக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குமா, சுவை நிறைந்ததாக காணப்படும். நமக்கு பிரியமாக இருக்கும் இல்லையா, இனிப்பாக காணப்படும், தித்திப்பாக காணப்படும். தேவன் பாருங்கள் கட்டளை கொடுத்துருக்காங்க. இது மீனிங் பார்க்கும்போது தீமை செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், அது ரொம்ப இனிமையாக காணப்படும் என்பதனால தான் அந்த புளித்த மாவோடு நீங்கள் செய்யவும் கூடாது, பலி செலுத்தக்கூடாது. அந்த புளித்த மாவோட கூட தேனும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு உண்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க, பிரியமாக இருந்திருக்கா தேவனுக்கு, அவருக்கு பிரியமாக வாழல. அப்போ பிரியமாக வாழ்ந்து பார்க்கும்போது தேன் ஏன் தடை பண்ணப்பட்டிருக்குன்னா, தீமை இருந்த உலகத்தில் வாழும் போது சுவை இருந்தால் தேனுக்கு கூட நம்ம ஒரு புது சிருஷ்டி அனுபவிக்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கை வாழும்போது ரொம்ப ருசிகரமான வாழ்க்கை நம்மளுக்கே பிரியம் நடக்கக்கூடாது. மாற எப்படி இருக்குன்னு சொல்கிறாருனாக்கா முதல் கட்டளை. செகண்ட் கட்டளை பார்க்கும்போது எப்படி நீங்கள் பலி செலுத்துன்னு சொல்கிறாருனாக்கா வசனம் வாசிக்கலாம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. பாருங்க, நான் படைக்கும் போது தேன் ஆட் பண்ண சொல்லிட்டாரு. அப்போ என்னதான் பண்ணணும்னு கேட்கும்போது உப்பை ஆட் பண்ண சொல்கிறாரு. உப்பு எதுக்குன்னு பார்க்குறோம், சாரம். அப்படின்னா நம்ம சமைக்கிற சமையலில் உப்பு இல்லாத சமைக்கவே முடியாது. சாப்பிட்டா எப்படி இருக்கும், சாப்பிடவே முடியாது இல்லையா, நல்லா இருக்குமா டேஸ்ட்டு. அப்படின்னா நம்ம பலி செலுத்தக்கூடிய விஷயங்களில் உப்பு மாதிரி நம்ம ஆட் பண்ணோம்னா, உப்பு எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா பதப்படுத்துதல் மற்றும் களங்கம் அல்லது மாசு பரப்புவதை நிறுத்துவதே உப்பின் பண்புகள். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நித்திய உடன்படிக்கையான பொருத்தமான அடையாளமாக இருக்குது எதுனா உப்பு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம், நாம உலகத்தில் என்ன இருக்குது, தீமை இருக்குது. அந்த தீமைக்குள்ளே என்ன பண்ணோம்ல, பதப்படுத்தி காப்பாற்றி பக்குவப்படுத்தி கொண்டு வரக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா உப்புக்கு இருக்கு இல்லையா. ஒரு பொருள் கெடாமல் பார்த்துக்கணும் இல்லையா. அப்போ நம்ம கெட்டு போகாமல் தேவன் இயேசு கொடுத்துருக்காருன்னா, கிறிஸ்துவ போல் பலியாக போகிறோம்னா அந்த உப்பின் சாரமுக்குள்ளே காணப்பட்டால் மட்டும்தான் தேவ பார்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுகந்த வாசனையாக காணப்படும். ஒருவேளை நம்ம பலி செலுத்த ஒப்பு கொடுத்துட்டோம், இந்த பூமியில் வாழப்படும் போது தீமைகள் இருந்துட்டு அந்த இனிமையான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகாமல், இது நியாயப்பிரமான கட்டளை. ரெண்டாவது, நீங்கள் பண்ணுற எல்லா பலியிலுமே என்ன காணப்படணும், உப்பு இருக்கணும். அந்த உப்பு தான் மிகப்பெரிய விஷயம். அதான் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு, நாங்கள் நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க. அப்போனா உப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்க முடியுது. இதுதான் ஒரு கிறிஸ்துவ போல் பலியாகக்கூடிய தன்மைன்றதை பார்க்குறோம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்களா, கிறிஸ்துவ போல் பலியாகனா உப்பு போல் என்ன பண்ணணும், நம்ம காணப்படணும் வாழ்க்கையில். அது நமக்குள்ளே இருக்கிற நன்மை தீமை பகுத்து பார்த்து பிரிச்சு என்ன பண்ணணும், நம்மளை பாதுகாப்பு தனிமையாக பார்க்குறோம். இப்போ நம்ம அனைவரும் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். பலியும் தாழ்மையும் இரண்டையுமே தேவன் விரும்புகிறார்.
பலியும் தாழ்மையும் இரண்டையுமே தேவன் விரும்புகிறார். எங்கள் சரீரங்களையே பரிசுத்த பலியாக ஜீவிய காலம் முழுதும் அர்ப்பணம் செய்திடுவோம். மாம்சத்தின் விருப்பங்களை சிலுவையில் அறைந்திடுவோம். மரணம் வரை நிலைத்திருந்து மறுரூபமாகிடுவோம். மரணம் வரை நிலைத்திருந்து மறுரூபமாகிடுவோம். பலியும் தாழ்மையும் இரண்டையுமே தேவன் விரும்புகிறார். உலகத்தின் பாதையை வெறுத்து ஊழியம் செய்திடுவோம். தேவனின் ராஜ்யம் தேடி நீதியில் நிலைத்திடுவோம். பாடுகள் துன்பங்களை அன்புடன் சகித்திடுவோம். கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு கிறிஸ்து போலாகிடுவோம். கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு கிறிஸ்து போலாகிடுவோம். பலியும் தாழ்மையும் இரண்டையுமே தேவன் விரும்புகிறார். நம்ம அனைவரும் உட்காரலாம். ஸோ தேவன் விரும்பக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். கர்த்தர் இயேசுடைய ஃபஸ்ட்டு அர்ப்பணிப்பின் ஜீவியம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த கிறிஸ்துவ போல பலி ஆகணும்னா எங்கெங்கெல்லாம் பலி ஆகிறதுன்னு கொடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தனிப்பட்ட முறையில் தன்னைத்தானே பலியாக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதை பார்க்குறோம். எப்படி என்று பார்க்கும்போது நம்ம ஒரு பேரா படிக்கலாம். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துவ போல பலி ஆகணும்னு விரும்பக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுமே ஃபஸ்ட் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன், நீங்கள் யாராவது என்னுடைய சித்தத்திற்காக நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்காக பின்பற்றி வர விருப்பம் தெரிவிக்கிறீங்கன்னா அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவையை சுமக்கணும், டெய்லின்றதை கொடுக்குறாரு. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அது ஒரு கவிதை. அந்த கவிதைக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறதில்ல. அவங்க படிக்க எனக்கு கூர்ந்து கவனித்தா மட்டும் போதும். தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படி தியாகத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், கிறிஸ்துவ போராட்டத்துக்கு பார்க்குறோம். நான் போகிறேன், நீ படிக்கலாம் சிஸ்டர். கிறிஸ்துவின் சீடன், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுதான் வசனம். இப்போ அந்த கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அங்கே நம்மளை அப்ளை பண்ணி பார்க்கலாம். மாற்றி படிங்க. என்னுடைய சீஷனாக வந்திடுவாயா? மீண்டும் ஒரு தரம் யோசித்து முடிவெடு. சோதனைகளிலும் வேதனைகளும் என் கால் தடத்தை பின்பற்றி வந்திடுவாயா? புகழ்ச்சியினை மகிமைதனை சந்தோஷங்களே எனக்காக நீ துறந்தே வந்திடுவாயா? எனக்காக வாழ்ந்து என் நாமத்தின் நிமித்தம் வாழ்ந்திடுவாயா? உலக பகட்டுக்காக வாழ்ந்திடாமல் மகிழ்ச்சியும் களிப்பையும் துறந்தே வாழ்ந்திடுவாயா? பூமியின் மேன்மைகளை விட்டு ஆசிர்வதித்திடவே வாழ்ந்திடுவாயா? மனிதனின் மன்னிப்புக்காகவே உன் இருதயத்தின் உள்ளே கேட்டுக்கொள்ளவே முடிந்திடுமா? அவர்களின் வாழ்வுதனின் மாற்றத்திற்காகவே நீ ஜெபம் செய்திடுவாயா? உனக்காக கண்ணி வைத்து உன் விடுதலை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவர்களுக்காக நீ ஜெபித்திடுவாயா? நான் வந்துவிட்டேன், வெளியே வா என்ற எனது குரல் நீ கேட்டிடும் வேளையில் உன்னால் எழும்பி வர இயலுமே? உன் கண்களின் வழியே உள்ளத்தின் உவகை பொங்க செய்திடுமோ? நான் எங்கே இருந்தாலும் உன்னால் தேடி வந்திடக்கூடுமோ? புயலால் கொந்தளித்த கடலின் அலைகளின் மேலே எதிர்கொண்டு வந்திட உன்னால் ஆகுமோ? உன் நண்பர்கள் பாளையகால சிநேகிதர்கள் உன் இருதயத்திற்கு நெருக்கமானவர்களை விட்டே நான் கூப்பிடும் போதினால் மகிழ்ச்சியாய் வந்து சேர்ந்திட முடியுமோ? ஒன்றுமில்லா பூச்சியின் நிலைக்கு அழைத்தாலும் என் வாக்குறுதியின் மீதே பற்று வைத்த ஒன்றுமில்லாமலே ஆகிடுவாயா?
அன்பு செய்தவர்களை விட்டு விலகி எனக்காக மரணத்தை விரும்பிடுவாயா? எனக்காக பாரமாய் தோன்றிய சிலுவையை எனக்காக சுமந்து வந்திடுவாயோ? உன்னை பிறர் ஏற்றுக்கொள்ளாமல் எனக்காக ஒதுக்கிவிட்டாலும் எனக்காக சீடனாய் இருந்திடுவாயா? அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவே, மீட்பரே, மனிதனின் பலவீனங்கள் அனைத்தும் அறிந்தவரே, நீர் பலம் தந்தால் என்னால் முடியும் என்று நான் கூறிவிடுவேன். இதுதான் ஆன்சர். அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னா வர விருப்பம், தனத்தானே வெறுக்கணும் அப்படின்ற கேள்விக்கு பார்க்கும்போது சுய நலத்தை என்ன பண்ண ஃபஸ்ட்டு அவங்க வெறுத்தால் மட்டும்தான் இந்த அனைத்து பாயிண்ட்ஸுமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப ஒரு எப்படி இருக்கும், பக்தி துண்டு பண்ணக்கூடிய காரணமாக காணப்படும் பார்க்குறோம். அப்படின்னா இந்த கேள்வி கேட்டார் இல்லையா, இந்த எல்லா கேள்விக்கு நம்ம பதில் நம்மளுடைய மாம்சத்திலிருந்து பதில் சொல்ல முடியுமா? அப்போ நமக்கு பக்கபலம் யார் இருக்கணும்? அப்போ நம்ம யார் நம்பி ஜீவிக்கணும்? நமக்கு யார் இருக்கணும் துணையாக பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பார்க்குறோம். நேரத்தை கதை என்ன பண்ணலாம், அடுத்த பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். எழுந்து பாடலாம். ஒன் டைம் மட்டும் பாட்டு வாங்க, ஒன் டைம் மட்டும் திரும்பி போன டைம் ஆகும். கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிரல் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்மதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். தேங்க்யூ சிஸ்டர், எல்லாம் உட்காரலாம். ஸோ இப்படி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு கேள்வி பார்க்கும்போது அது ஒருத்தரை மாத்திரம் குறிக்காமல் இயேசு கிறிஸ்து பின்பற்றி வரக்கூடிய எத்தனை பேர் மொத்தம் டோட்டல் 144,000 பாரு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்திருக்காங்களே. இப்போ அவங்கள மத்தியில் நம்ம கிறிஸ்துவில் எப்படி பலியாகிறது அப்படின்னா சகோதர சகோதரர்களுக்காக நம்ம எப்படி பலியாக போகிறோன்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு பார்க்குறோம். பாடத்தின் தலைப்பு நிகழ்ச்சியின் தலைப்பு
கிறிஸ்துவ போல பலியாகுதல். ஃபஸ்ட்டு எப்படி அவர் அர்ப்பணித்தார்னு பார்த்தோம், அப்புறம் நாம் எப்படி அர்ப்பணிக்கணும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவ போல எப்படி பலியாகிறது, அடுத்து பார்க்கும்போது எக்லிஷா மத்தியில் உடன் அங்கங்கள் மத்தியில் எப்படி பலியாகிறத பார்க்க போகிறோம். சிஸ்டர் படிக்கலாம். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசு கிறிஸ்து மாதிரியை காண்பிக்கிறாங்க. என்ன மாதிரின்னு தான் பார்க்கலாம். பூமிக்குரிய விஷயத்தில் ஆவிக்குரிய விஷயத்திலும் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்கான நமக்கான பல்வேறு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் வாய்ப்பிற்காக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் மற்றும் துக்கத்தையோ சோர்வையோ காணுகையில் நம்முடைய சகோதரனுடைய பாரங்களை தூக்கி விடுவதற்கு அல்லது நமது சகோதரிகளுடைய துக்கத்தை தேற்றுவதற்கு நம்முடைய உதவிக்கரத்தினை நாம் நீட்டிடலாம். அவர்களுக்கு ஊழியம் புரிந்திடுவதற்கான, அதாவது அடையாள பேச்சில் அவர்களது பாதங்களை கழுவி விடுவதற்கான நம்முடைய வாஞ்சியை அடையாள நம்முடைய கிரிகைகள் மற்றும் வார்த்தைகள் மூலம் அவர்கள் காணும்படி செய்திடலாம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் பாதம் கழுவுறாங்களா, அதோடைய வெளிப்பாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் கிறிஸ்துவ போல நானும் பலியாகக்கூடிய ஒரு தன்மை. நமக்கு ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டும், பூமிக்குரிய விஷயமா இருக்கட்டும், யாருக்கு ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஊழியம் செய்யணும்? நம்முடைய சகோதர சகோதரர்கள் கிறிஸ்துவ போல் அழைக்கப்பட்ட உடன் அங்கத்தில் நம்முடைய பங்களிப்பு என்னன்றதை வெளிப்படுத்துகிறாங்க. ஒருவேளை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் வாய்ப்புக்காக என்ன பண்ணணும், எப்போதும் காத்து கொண்டு இருக்கணுமா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க துக்கத்தில் இருக்கலாம், சந்தோஷத்தில் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு அவங்களோடைய சேர்ந்து அந்த துக்கத்திலும் நல்லது கெட்டது நன்மை தீமை பகுத்து விஷயம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம என்ன பண்ண போயிட்டு அவங்கள தேற்றி ஆற்றி கொள்வதற்கு நம்முடைய பங்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும் சொல்கிறாரு. நம்ம இதை முக்கியமாக படிச்சாக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ போல் அவர் எப்படி கிறிஸ்து என்ன பண்ணார்னா உடனே அங்கங்களுக்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க, தன்னுடைய எல்லா விஷயமும் ஒப்பு கொடுத்த போல் நாம் என்ன பண்ணணும் பார்க்கும்போது சரியாக ஒப்பு கொடுக்கணும். எப்போ ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தோன்னா அவங்க வந்து நம்மள்ட்ட இதெல்லாம் சொல்லி பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு அழகான பாயிண்ட்டு சகோதரர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம படிக்கலாம். இது முக்கியமான பாயிண்ட் தான் படித்து தான் போக போகிறோம். ஓகேங்களா, படிக்கலாம். உங்கள் உதவியை அவர்கள் கேட்பது வரையிலும் காத்து கொண்டு இருக்காதீர்கள். ஏனெனில் அவர்கள் எந்தளவுக்கு வளர்ந்துள்ள சீஷர்களாய் காணப்படுகின்றார்களோ அவ்வளவாய் அவர்கள் உங்கள் உதவியினை கெஞ்சி கேட்காதவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தங்கள் பாரங்களையும் சோதனைகளையும் உங்களிடத்தில் சொல்வது வரையிலும் காத்து கொண்டு இருக்காதீர்கள். மாறாக முன்னேற்பாட்டுடன் பார்த்து கொண்டிருங்கள். ஏனெனில் அவர்கள் எந்த அளவுக்கு போதகருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்களோ உங்களிடத்தில் சொல்வது வரையிலும் அவ்வளவாய் அவர்கள் முறையிடாதவர்களாக காணப்படுவார்கள் மற்றும் எப்பொழுதும் சந்தோஷமாய் உபத்திரத்திலும் கூட சந்தோஷமாய் ஜீவிப்பவர்களாய் இருப்பார்கள். ஸோ நம்ம தெளிவாக புரியுது. ஒரு சகோதரன் சகோதரி ஏதோ ஒரு இஷ்யூவில் இருக்கும்போது அவங்க நம்ம கேள்விப்படுறோன்னா அவங்க நம்மக்கிட்ட கேட்குறோன்னு வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சகோதரன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அவயத்துக்கு ஒரு பிரச்சனைனா மற்ற அவயத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்ட உடனே என்ன பண்ணணும், அதான் கிறிஸ்துவ போல் பலியாகிறது. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கிறாங்க, கமாண்ட் பிறக்குது, என்னங்க கட்டளை கொடுக்கப்படுது, நீங்கள் என்ன பண்ணுங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாம் தான் ஓடினணும். கேள்விப்படலாம் பிரச்சனை கிடையாது. கேள்விப்பட்டு என்ன பண்ணுங்க, அவங்க வரட்டும், நம்ம எது தேவையில்லாமல் போயிட்டு கேட்டு அப்படி யோசிக்க வேண்டாம். நம்ம போகணுன்றதை இதான் வந்து தள்ளும். ஏன்னா கிறிஸ்து தலை இல்லையா, தலை சொல்ல நீங்கள் போகணுன்றத அழகாக நம்ம ஒரு பாடத்தை பார்க்க முடியுது. இது வந்து இயேசுக்கு எப்படி பாருங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனப்பான்மையை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்க தானாக இறங்கி சொல்லி வந்து ஒர்க் பண்ணார். டக்குன்னு தண்ணி எடுத்தார், ட்ரெஸ்ஸை கட்டினார், கட்டினார், பாதம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு தானாக முன்கூட்டியே போயிட்டு அதை அறிந்து அவங்க விடுதலை ஆக்குவதற்கு என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக்கூடிய மனப்பான்மை பார்க்குறோம். இது ஒரு விஷயம், பாதம் கழுவுது. இது மட்டுமா பார்த்தோன்னா இன்னும் பெரிய விஷயம் காணப்படுது. நீங்கள் அப்படி பண்ணுறதுனால அவங்க என்ன ஆக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அழகான பாயிண்ட் கொடுக்குறாங்க, படிக்கலாம். சரீரத்துக்கான இத்தகைய ஊழியங்களை வெட்கப்படாமல் நாடி சந்தோஷம் கொள்ளுங்கள். சரீரத்துக்கான ஊழியங்கள் என்பது கர்த்தர் இயேசுக்கே புரியப்பட்டதாகும். பூமிக்குரிய ஊழியங்களே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. சரீரத்தை சத்தியத்தினால் கழுவுதலானது சரீரத்தை வார்த்தையினால் பரிசுத்தம் ஆக்குவதும் சுத்திகரிப்பதும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் சக அங்கத்தினர்களுடைய விசுவாசத்தையும் ஜீவியங்களையும் சுத்திகரிக்கும் மற்றும் தூய்மைப்படுத்தும் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கேள்வி கேட்குறாங்க, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நீங்கள் சத்தியத்துடன் தாழ்மையும் அவர்களுக்கு ஊழியம் புரிய வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும் மற்றும் புத்துணர்வு செய்ய வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சை கொண்டவர்களாயும் அவர்களை அணுகுகின்றா? நம்ம ஒருத்தனை மீட் பண்ணுறோம், அணுக போகிறோம்னா இந்த மாதிரி தாட்டில் இருக்கிறோமான்ற கேள்வி கேட்குறாங்க. உண்மையாக நமக்கு வந்து நிறைய குறியப்பட்டிருக்கோம், உணர்ந்தோம் தனிப்பட்ட முறையில்.
சபையாக பங்களிப்பு கொடுக்குறோம். பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், ஆமாம் இல்லை இருக்குன்றது அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். மிகப்பெரிய பாயிண்ட். ஏன்னா கிறிஸ்துவில் பலி ஆகணும் வந்துட்டோம்னா எப்படி பலி ஆகுன்ற ஒரு எடிஃபிகேஷனுக்கான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துட்ருக்காங்க பார்க்குறோம். அடுத்து, இப்படி செய்கின்றீர்களானால் தொடருங்கள், உங்கள் ஊழியத்தை செய்யுங்கள். போதகரும் இப்படியாகவே செய்துள்ளார். இதுவே அவரது மாதிரியாகும். தொடர்ந்து செய்யுங்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் இப்படி செய்கின்றீர்களோ மற்றும் அதிக நேரம் செலவழித்து பிரயாசம் எடுத்து சௌகரியத்தை பார்க்காமல் சுயத்தை வெறுத்தலுடன் செய்கின்றீர்களோ, நீங்கள் போதகருடைய பார்வையில் பெரியவர்களாயும் மற்றும் கர்த்தர் உங்களது அன்பையும் அந்த அன்பின் ஊழியத்தையும் காண்கின்றது மற்றும் அறிந்திருக்கிறது போன்று சரீரத்தின் அங்கத்தினர்களும் உங்களை காணும் போது அறியும் போது நீங்கள் சரீரத்தில் மிகவும் கனப்படுத்தப்பட்டவர்களாயும் பிரியத்திற்குரியவர்களாகவும் காணப்படுவீர்கள். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்கள், இதுதான் கிறிஸ்துவ போல பலியாகிறதுங்கன்னா சகோதரர்கள் எக்லிஷியா மத்தியில் நான் எப்படி பலியாகிறோம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ண போய்ட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுற மைண்ட் எதுக்கு வரணும், சத்தியத்தில் அவங்களை கழுவணும், சத்தியத்தில் ஆட்டு தேற்றணும், சுத்திகரிக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட் போய் அவங்கள்ட்ட பேசுகிறேன்னா பழகிறனா பார்க்கணும். இதெல்லாம் பண்ணும்போது தெய்வீக பார்வை எப்படி தான் இருக்காது, வெளியேறப்பட்டதாக காணப்படும். அது மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட சகோதரர் நாம் பார்க்கும்பொழுது மெச்சுக்கொள்கிற மாதிரி இருக்கும். சகோதரர் என்ன பண்ணுறாங்க, சரியா அவருடைய வேலையை சரியாக செஞ்சிட்ருக்கான்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்குறோன்னா கிறிஸ்துவ போல் பலியாகுது என்பது இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, 3 வருஷமே ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. சகோதர ஜீவனையே கொடுத்துருக்குறாங்க பார்க்குறோம், ஜீவ நாட்களையே. அதே போல் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, உடனே பண்ண முடியுமா, இல்லை இதை உள் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்யும் நடைமுறை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, நடைமுறை படுத்த வாயெல்லாம் பண்ண முடியும், கட்டாயமாக சாதிக்க முடியும். சாதிக்க முடியாமல் தேவன் நமக்கு கொடுக்கறது இல்லை. இது பெரிய விஷயமா இருக்கலாம், பெரிய தொகை ஒருத்தர் கொடுத்தா பார்க்கும்போது பெரிய ஆள் இவர் அப்படி அந்த வித்தியாசம் இல்லை, பார்ஷாலிட்டி கிடையாது. பண்ணுற மனசு தான் பார்க்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம இந்த மாதிரி யோசிப்புன்ற தேவன் சொல்லிட்டாங்க, டம்ளரில் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா அதான் யார் கொடுத்த மாதிரி, ஏன் தண்ணியை கொண்டுட்டாங்க, தண்ணி எல்லார்ட்டு வீட்லேயும் இருக்கும், தண்ணியே எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது யாரால. அப்படின்னா பாருங்கள் ரொம்ப கம்மி. அது கொடுக்குற மனப்பான்மையை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறோம்ல, எது வேல்யூனா கொடுக்குற மனப்பான்மை யாருக்கு, என்னுடைய அவயங்கள் என்னோடய சகோதரன்ற அந்த மனப்பான்மை கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் தேவன் சொல்கிறாங்க போதுமானதுன்ட்டு. எவ்வளோ பண்ணுறோன்ற முக்கியம் கிடையாது, கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. ஏன் எல்லாவற்றையும் யார் அனலைஸ் பண்ணுவாங்கன்னா தேவன் அனலைஸ் பண்ணுறாங்க பார்க்க முடியுது. இதுதான் சகோதர மத்தியில் நம்ம எப்படி பலி ஆகுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது பார்க்குறோம். அப்படின்னா இதோடைய ஆழம் என்ன இருக்குது, நான் சகோதர பலி ஆகணும்னா என்னுடைய ஆவின் கனிகளை முதன்மையான கனி என்னங்க, அன்பு. அன்பு இல்லாமல் என்னோட ஏவ முடியுமா, இஞ்சி தள்ள முடியுமா, கட்டாயம் முடியும். அப்போ அன்பு தான் எல்லா காரணத்துக்கும் பிரதானமாக காணப்படுதுன்னு பார்க்குறோம். நம்ம ஏன் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பண்புரு நாணம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் பண்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அது பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணி அன்பில்லால் பயனதில் இல்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும்
சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். நம்ம அனைவரும் உட்காரலாம். ஸோ அன்பின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அவயங்களுக்கு இன்னொரு அவயம் என்ன பண்ண முடியும்னா உதவி செய்ய முடியும், அவங்களுக்காக ஜீவனை கொடுக்க முடியும், சத்தியத்துக்காக அவங்களை தியாகம் செய்வதற்கு அவங்கள தேற்றுவதற்கும் என்ன பண்ண முடியும்ல பயன்படுத்த முடியும்னு பார்க்குறோம். இப்படி பண்ணி கொண்டிருக்கிற நாம கிறிஸ்துவ போல தனிப்பட்ட முறையில் பலியாகி கொண்டிருக்கிறோம், சகோதரருக்காக பலியாகி கொண்டிருக்கிறோம். அடுத்து பார்க்கும்போது தேவனுடைய ஊழியத்தில் நம்ம பலியாக வேண்டியது அவசியமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா கிறிஸ்துவ போல தான் பலியாக வந்திருக்கோம் இல்லையா? அப்போ தேவன் எப்படி அந்த ஊழியத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரோ அதே நாம் என்ன பண்ணோம் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் பார்க்குறோம். படிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பாருங்க, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். வசனத்தில் விளக்கத்தை பார்க்க போகிறோம். படிக்கலாம் சிஸ்டர். இதே போலவே அனைத்து தேவனுடைய உண்மையான பிள்ளைகளிடத்திலும் இருக்கிறது. அவர்கள் பலியினாலே ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அர்ப்பணம் செய்து தம்முடைய ஜீவன்களை கர்த்தருக்காகவும் அவரது ஊழியத்திற்காகவும் தத்தம் செய்திருக்கிறார்கள். இயேசு அவர்களது ஆண்டவர். ஏற்ற கால சத்தியத்தை அறிவிக்கவும் நன்மை செய்யவும் தமது ஜீவனை கொடுத்தது போல அவர்களும் அதே போல அவர்களது ஊழிய காலம் 3.5 வருடமாய் இருந்தாலும் 20 வருடமாக இருந்தாலும் எத்தனை வருடமாய் இருந்தாலும் பிதாவினுடைய ஆசீர்வாத காலம் அவர்களது இரட்சிப்புக்காக வரும் வரை தங்கள் ஜீவனை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆண்டவரோடு முற்றிலுமாக இசைந்திருப்பார்கள். தங்கள் தலையானவரின் பாடுகளோடு சந்தோஷமாக ஐக்கியப்பட்டிருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் அவரது சரீரத்தின் எதிர்கால அங்கங்கள். இப்படியாக இந்த அங்கங்கள் எல்லாம் அவர்களது ஆண்டவரின் மரணத்தை தங்கள் சரீரங்களில் தொடர்ந்து சுமந்து திரிகிறார்கள். தங்களது ஜீவனை கொடுத்து ஆண்டவர் மரித்தது போல அவர்களும் அனுதினமும் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம தெளிவாக புரியுது தேவனுடைய ஊழியங்களுக்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம், அதுக்காக நம்ம எவ்வளோ தியாகம் செய்யறதுக்கான அழகான ஒரு பேராக பார்க்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துமே தேவ ஊழியத்திற்காக தான் இப்போ நாங்கள் ஒப்பு கொடுத்தாங்க, அது சரியாக செய்து முடித்தாருன்னு பார்க்குறோம். அவர் கொடுக்கப்பட்ட காலப்பகுதி 3 வருஷம்தான். பட் நமக்கு 3 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். நம்ம ரட்சிப்பின் காலப்பகுதி கொடுக்கப்பட்ட எப்போ முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாகணும், அந்த உண்மையும் உத்தமத்துடன் ஆவி என்ன பண்ணோம்னா தேவனுக்காக ஊழியம் செய்யணும். அது எந்த விதமான ஊழியமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஏற்ற காலத்தை அறிவிக்கக்கூடிய விஷயம் மாத்திரம் கிடையாது, தங்களுக்கான ஜீவியத்திலையும் என்ன பண்ணுறாங்க பங்கு கொள்ள விஷயமாக பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வாழ்நாள் எப்படி காணப்படுனாக்கா அந்த உண்மையாக அந்த பெற்றுக்கொண்ட தெய்வீக ஊழியத்தை வசனம் வாசிப்பு இல்லையா, தேவன் உண்மை எண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இந்த கனமான ஊழியத்தை நமக்கு ஒப்பு கொடுத்துருக்காருன்னா அவருடைய பார்வையில செய்வாங்க நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி தான் காப்பாற்றணும்னு பார்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறோம், எந்த நம்ம முன்னேற்பாடு என்ன பண்ணுறோம், தன்னை ஒப்பு கொடுக்குறோம், யார் சொல்லி செய்கிறோமா இல்லை தானாக பண்ணுறான்ற அந்த ஒரு எல்லா மேற்பாரும் யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேவன் பார்க்குறாங்க. ஏன்னா கிறிஸ்து அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. கிறிஸ்து சொல்லி சொல்லி பண்ணல, இது போய் செய்ய சொல்ல அவர் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் என்னோடய ஒர்க்கு, நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி தான் வந்திருக்கிறேன். அப்போனா நமக்கு அதே அழைப்பு தான். நீங்கள் எடுங்க சிஸ்டர் சொல்கிறதுக்கு என்னோடய வேலை இல்லை, நான் எடுக்கணும். அதை பண்ணுங்கன்ற வேலை கிடையாது, நான் பண்ணணும். அப்படி தான் ஒவ்வொரு சிந்திக்கும் போது எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒருவேளை நம்ம இங்கேருந்து பேசத்தான் எடுக்க சொல்லலாம், அது வேறு. பட் நம்ம அவங்க வேலை வாங்கணும் என்ன இல்லாமல் நாம் தான் வேலை செய்யணுன்ற மனப்பானம் வருது இல்லையா, அந்த மனப்பானமே சிந்தை ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆகுதுங்க அது பலியின் ஜீவியமாக கருதப்படுதுன்னு பார்க்குறோம். ஏன்னா கிறிஸ்துவ அப்படி தான் பலி ஒப்பு கொடுத்துக்கிறாங்க. நாம் சிந்தைக்குள்ளே போகும்பொழுது கிறிஸ்துவனா நாங்கள் நம்ம இசைந்து இருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் நமக்கு பங்கு இருக்குது இல்லைங்களா, மாம்சத்துலேயும் ரத்தத்தில் நமக்கு ஐக்கியம் இருக்கிற அப்போஸ்தலன் போல் பேசுவார் இல்லையா. அப்படின்னா 2 பேரும் ஆச்சுங்க, ஒரு மணவாளன் மணவாட்டி சேரக்கூடிய தன்மை பார்க்குது. அவர் எப்படி செஞ்சாரோ அதே நம்ம என்ன பண்ண போகிறோம் செய்யணும். அப்படின்னா இந்த உலகத்தில் ஊழியம் செய்து ரொம்ப சாதாரண விஷயமான பார்த்தா இல்லை, ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அப்படின்னா இந்த ஆடை அழைக்கப்பட்ட நம்மளை ஒருத்தர் மேய்க்கணும். சரியாக மேய்க்கலனாக்கா நம்ம ஊழியம் செய்ய முடியுமா? கஷ்டங்கள் வரும், பள்ளங்கள் இருக்கும், விழுந்து போவோம் இல்லையா. அப்போ யார் நோக்கி நம்ம கதறணும்? அப்போ தேவனுடைய துணை இல்லாமல் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வழிகாட்டு இல்லாமல் நம்மளால் உண்மையாகவும் பரிபூர்ணமான பலியின் ஜீவியமாக ஊழியம் செய்ய முடியுமானா கட்டாயமாக செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சப்போர்ட் நமக்கு தேவை,
கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. 2 பேருடைய சப்போர்ட் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய முடியும் பார்க்கணும். ஏன்னா அவள் தான் நம்ம என்ன பண்ண முடியும், விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் நிறைவேற்றக்கூடிய மாபெரும் பிதாவாக தேவன் நமக்குள்ளே காணப்படுறாங்க பார்க்குறோம். அப்படின்னா அவர்கள் தங்கள் ஆண்டோடு முற்றிலுமாக இசைந்திருப்பார்கள், தங்கள் தலையானவரின் பாடல்களோடு சந்தோஷமாக ஐக்கியப்பட்டிருப்பாங்க. ஊழியம் செய்யும்பொழுது அவமானங்கள் வரும், அசிங்கப்படுத்தலாம். அதுக்காக இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அந்த மாதிரி அனுபவிச்சு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறோம்னா அது கிறிஸ்துவோட பலியாகிறதுக்கு ஒப்பிட முடியாது. கிறிஸ்து எவ்வளோ அவமானப்பட்டாங்க. அவர் போகிற இடத்துலலாம் ஒரு ஆள் டீம் வருவாங்க குற்றப்படுத்துறதுக்காகவே. அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாம் கிராஸ் கொஸ்டின் கேட்பதற்காகவே ஒரு டீம் சுற்றி வந்துச்சு. நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. சொல்ல போகும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளலையா, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அவங்கள்ட்ட விவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு பேசாமல், ஏன்னா கிறிஸ்துவ போல பலி செலுத்தணும். அந்த பலியின் சீவியும் பிதாவாக தேவன் அங்கீகரிக்கணுனாக்கா நம்ம என்ன செய்யணும், ஊழியம் உண்மையாக செய்யணும். செய்கிற ஊழியத்தில் இந்த அளவு இருக்கணும், தெளிவாக காணப்படணும் பார்க்குறோம். அப்படின்னா நமக்கு எல்லா துணை யார் கொடுப்பாங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் மூலமாக கிடைக்கணும் பார்க்குறோம். நம்ம ஏன் ஒரு பாடலை பாடலாம். பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆவலா அவர் மேய்த்தாமதை அருளுகின்றார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, பெண்ணில் குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, திறங்கிடனும் சற்றும் தீங்கு கண்டேன்றேனே, வானபரன் என்னோடிருப்பார், வலை தடியும் கோலும் தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நம்ம அனைவரும் உட்காரலாம். கடைசி பகுதி நம்ம வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம எங்கே கிறிஸ்துவ போல பலி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே தான் இருக்குது பெண்டிங். உலகத்தின் மத்தியில் நம்ம கிறிஸ்துவ போல எப்படி பலியாக போகிறோன்றதை நம்ம படிக்க போகிறோம். வாசலாம் சிஸ்டர். அவரைப் போலவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆகையால் வாழ்க்கையின் துன்பங்கள் மற்றவர்களை வருத்தமடைய செய்வது போல நம்மை வருத்தமடைய அனுமதிக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு இல்லாததை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் நமது ஆசீர்வாதத்திற்குரியதாக இருக்கும் என்ற நமது ஆண்டவரின் உறுதிமொழியை பெற்றிருக்கிறோம். பிதாவின் வார்த்தையிலுள்ள இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உண்மையில் விசுவாசித்தால் துன்பத்தில் நம்மை கலிகூற செய்யும். உலகத்திற்கு வராத வேறு சில துன்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கும் அவர்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்கும் விரோதமாக இந்த உலகம் இருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஒரு போர் இருக்கிறது. உலகமானது இருளோடு இணைந்திருந்து வெளிச்சத்தின் மீது ஒரு விரோதத்தை உணர்கிறது, அதை வெறுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளுக்கு விசேஷித்த துன்பத்தை கொடுக்க அடிக்கடி முடிவு செய்கிறார்கள். ஸோ இந்த உலகத்தில் கர்த்தர் இயேசு ஊழியம் செய்யும்போது கூட ஒரு அநேக நெருக்கடி தான் காணப்பட்டுச்சு. அதே போலவே உலகத்தின் மத்தியில் நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நம்முடைய படிக்கிற இடமா இருக்கட்டும், நம்ம எங்கெல்லாம் மற்றெல்லாம் பார்க்குறோமோ அந்த இடத்துல நமக்கு எப்படி வரும் சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்களுக்கு துன்பம் வருது, ஆனால் அந்த துன்பத்தை காட்டிலும் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நமக்கு எப்படி இருக்குங்க, அவங்க துன்பம் வரும்போது கஷ்டப்படுவாங்க, வருத்தம் அடி செய்யும் அவங்கள. நாம் என்ன பண்ணக்கூடாது சொல்கிறாரு, அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளே போகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி கஷ்டத்துக்குள்ளே போனீங்கன்னா தேவனுக்கு கொடுத்த வாக்குத்த மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாத இழந்துடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவன் இல்லை,
வாக்குத்தத்தம் கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தின் குறைபாடு தான் என்ன பண்ணுறது, அதுக்கு சிந்திக்காமல் செயல்படாமல் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்து போச்சு அப்படின்ற எண்ணம் வரும். அப்படி வர தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பிதாவின் வார்த்தையில் உள்ள இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உண்மையால் விசுவாசித்தால் துன்பத்தில் நம்மை கலிகூற செய்யுமா. கஷ்டம் வரும், கஷ்டம் வராமல் சொல்கிறதில்ல, கஷ்டத்தின் மத்தியில் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோன்னா ஒரு தேவ சமாதானம் கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு நாள் கட்டாயமாக ஜெயிப்பேன், அது பெற்றுக்கொண்ட நம்பிக்கை விசுவாசம் காணப்படுறதுனால அது வருது இல்லையா, சந்தோஷம். கஷ்டமாக தான் இருக்கும், அந்த வார்த்தை உள்ள வரும் எப்படி இருக்கு, நமக்கு ஏதோ சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கணும்னா, சில துன்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை பசங்களுக்கும் அவர்களோடு இணைந்தவர்களுக்கும் விரோதமாக. இந்த உலகம் அப்படி தான் பண்ணும். உலகத்திலும் அன்பு கூறாது இருங்கள். அப்படி கூறாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய மிகப்பெரிய பாடுகள் பிரச்சனை வரும். கிறிஸ்துவ போல பலியாகன்னா நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் காணப்படும் பட்சத்தில் அந்த உலகம் என்ன பண்ணுதுங்களா, உலகம் என்பது இருட்டு, நாம் எதுக்குள்ளே இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளையாக காணப்படுறோம். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்போ ஒவ்வொன்றும் அப்போ ரெண்டும் போர் செய்யும். அதுக்கு ஆப்போசிட் இது பண்ணும், இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுங்க, மாற்றி போகணும். ஏன்னா அது அநீதி, நாம் நீதிக்குட்பட்டுருக்கிறோம். அது இருள், நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அப்போனா எல்லாத்துக்குமே முரண்பாடாக இருக்கிறதுனால உலகத்தில் மத்தியில் போய் ஊழியம் செய்யும் பொழுது நம்ம போராட மட்டும் தான் பிரகாசமாக இருக்கும். சுற்றி இருக்கணும் எப்படி இருப்பாங்க, இருளாக காணப்படுவாங்க. அப்போ பகைக்குமா, அந்த பகை வரும்போது சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவ போல தெய்வீக சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா, அங்கே எப்படி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை நடைமுறைப்படுத்தும் பொழுது சந்தோஷம் கடந்து வரும். ஏன்னா துக்கமாக இருந்தாலும் அவமானப்படுத்தினாலும் கஷ்டம் வந்தாலும் தேவனுடைய சப்போர்ட் இருக்கின்ற ஒரு மாபெரும் பக்கபலம் காணப்படும் பார்க்க முடியுது. இன்னும் அதேமாரி ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்காக நம்ம துன்பப்படும் போது என்ன ஆகும்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் தேவனுடைய பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை. உலகத்தாரும் உலக ஆவியை உடையவர்களும் அவர்களை சதா தொந்தரவு செய்து அடித்தால் தேவன் அவர்களை விடமாட்டார். எனினும் நமக்கு துன்பங்கள் வந்தால் நாம் விசாரிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த எதிர்ப்புகளும் துன்பங்களும் நான் கர்த்தரிடம் கொண்டிருக்கும் விசுவாசத்தினா அல்லது என்னுடைய நடத்தையினால் ஏற்பட்டதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை கண்டுபிடி சொல்கிறாங்க. உங்களுடைய சுய கிரியை வெளிப்படுத்தி வந்த பிரச்சனையா, இல்லை நீ தேவனுக்காக உண்மையாக காண்பித்த நிமித்தம் அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது எந்த பிரச்சனை வந்துச்சு, நான் ஏதோ தவறு செஞ்சு அது மூலம் அந்த பிரச்சனை நிமித்தம்னாக்க யார் தான் பொறுப்பாளி, நாம் தான் பொறுப்பாளி. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நிமித்தம் உண்மையாக காணப்பட்டேன், நீதிக்காக நிற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னும் போது என்ன பண்ணலாம், அது தேவன் அங்கீகரிக்கிறத பார்க்க முடியுது, படிக்கலாம். பின்னானது காரணமாய் இருந்தால் நாம் நமது தவறை ஜாக்கிரதையுடன் திருத்திக் கொள்ள முயல வேண்டும். நாம் நம்மையும் நமது நடத்தையையும் ஜாக்கிரதையாக ஆராய்ந்து பார்த்து நாம் மிகவும் நன்றாக செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று கண்டால் இது நிமித்தமே நமக்கு துன்பங்கள் வருகிறது என்பதை அறிந்து இந்த துன்பத்தின் நிமித்தம் நாம் களிகூற வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ரொம்ப தெளிவு சொல்லப்பட்டு, உலகத்தில் துன்பங்கள் உண்டு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போனா கிறிஸ்துவ போல பலியாக வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி கிறிஸ்து ஜெயிச்சான்னு பார்க்கும்போது சுய கிரியை வெளிப்படுத்தி ஏதோ அனாவசியமாக பேசி பிரச்சனை உள்ள வாங்கலை. உண்மையும் உத்தமாக தேவ நீதியை கையாண்டு அளந்து போவதனால அநீதி அவர் எதிர்க்கிறதுனால அவர் துன்பப்பட்டார். அந்த துன்பம் எல்லாம் எதுக்கு கொண்டு போன்னு சொன்னாங்களே, அந்த துன்பம் எல்லாமே அவர் பரிபூர்ணம் நோக்கி மேலும் ஒரு புதுசு விஷயம் எந்த அளவுக்கு குரோத் ஆகணுமோ கொண்டு போய் தேவனுக்கு சேர்த்துருச்சு. அப்போ நாமளும் அதே போல் கிறிஸ்துவ போல் பலியாக வந்திருக்கிறோன்னா இந்த உலகத்தின் மத்தியில் அந்த மாதிரி ஈடுபடும் போது உலகத்தையே வெறுக்க வைக்கும். அந்த துன்பம் தேவன் மூலம் வரக்கூடிய துன்பங்கள் உலகத்தில் நம்ம காப்பாற்றி பரலோக ரட்சிப்புக்கு எதுவாக ஒரு வாழ்க்கை வளர்க்குன்னா இப்போ நம்மள உருவாக்கணும் பார்க்குறோம். இப்படி உருவாக்கணும் பண்ணும்போது சாதாரண விஷயம் இல்லை, கற்றுக்கொள்ள முடியுது. ஏன்னா கிறிஸ்து ரொம்ப நெருக்கப்பட்டார் இல்லையா, அதே போல் நெருக்கங்கள் வந்தாலும் கூட நம்ம எப்படி தான் இருக்கணும். ஒரு மான் என்ன பண்ணுமா, நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் தேவனை மட்டும் நோக்கி பார்த்தா கர்த்தர் இயேசு, அப்போ தான் ஜெயிக்க முடிஞ்சுது. எந்நேரமும் ஜபஜீவியங்கள் ஊழியங்கள் எல்லாம் செய்ய செய்ய அவர் சுயமாக பண்ணாமல் கர்த்தர் என்ன பண்ணாங்க, தேவனையே முழுமையாக பற்றி கொண்டதுனால என்ன பண்ணாதுங்களா, உலகத்தை ஜெயிக்க முடிஞ்சுது. நான் வசனம் வாசிப்பேன் இல்லையா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நான் இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? இப்போ தேவன் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் ஒரு புது சிருஷ்டி உலகத்தையாவது ஜெயிக்க முடியும். அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உலகத்தை மற்ற கேள்வி கேட்பாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்துக்காக உண்மையாக இருக்கீங்களே, நீங்கள் இப்படி அவமானப்பட்டு தான் ஊழியம் பண்ணணுமா,
அவமானப்பட்டு தான் உலகத்தில் வாழணுமா கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? மனசுக்குள்ளே அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, என் தேவன் அதை விரும்புகிறாங்க. ஏன்னா நான் நீதி நடப்பித்தேன், அநீதி என்னை பகைக்குது. நான் உண்மையை காமிச்சேன், போய் என்ன பண்ணுது என்ன சுட்டி காமிக்குது. நான் தேவனுக்காக பிரியம் வாழ்க்கை முயற்சி எடுக்கும் பட்சத்தில் இந்த எல்லா விதமான உலகத்தினுடைய சூழ்ச்சிகள் என்ன பண்ணுது நெருக்குன்றது உணரும் போது அந்த சிருஷ்டி ஃபீல் பண்ணுவாங்க, நான் சரியாக கிறிஸ்துவுக்காக பலியாக கொண்டிருக்கிறதை வெளிப்படுத்த முடியும் பார்க்குறோம். நம்ம கடைசி என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல தேவனேயின் ஆத்துமாவும் மேலே தாகமாயிருக்கிறதே. மானானது நீரோடைகளை உன் தேவனெங்கே என்று என் சத்துருக்கள் சொல்வதினால், உன் தேவனெங்கே என்று என் சத்துருக்கள் சொல்வதினால், என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று, என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. மானானது நீரோடைகளை என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய். உன் ரட்சிப்பின் தேவன் இருக்கையிலே, உன் ரட்சிப்பின் தேவன் இருக்கையிலே மானானது நீரோடைகளை பகற்காலத்திலே உம் கிருபையை நீர் பொழிவதினால், பகற்காலத்திலே உம் கிருபையை நீர் பொழிவதினால், ராக்காலத்தில் நான் பாடுகிறேன், ராக்காலத்தில் நான் பாடுகிறேன். மானானது நீரோடைகளை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல தேவனின் ஆத்துமாவும் மேலே தாகமாயிருக்கிறதே. நாம் அனைவரும் உட்காரலாம். ஸோ துதி ஆராதனை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம தலைப்பு பார்த்தோம், கிறிஸ்துவை போல் பலி ஆகுதல். எங்கெல்லாம் கிறிஸ்து போல பலியாகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்து போல பலி ஆகிறோமா? அடுத்ததாக கிறிஸ்துவ போல அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மத்தியில் அவங்களுக்காக நான் கிறிஸ்துவ போல பலி ஆகின்றேனா? நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உலகத்தின் மத்தியில் நான் கிறிஸ்துவ போல பலி ஆகின்றேனா? அடுத்து பார்க்கும்போது தேவன் கொடுத்த ஊழியத்தில் உண்மையும் உத்தமாக செய்வதனால கிறிஸ்துவ போல் நான் பலியாக்கின்றேன் கேள்வியோடு நான் பண்ணலாம்பா. இந்த ஒரு துதிய நிகழ்ச்சி நம்ம நிறைவு கொண்டு வரலாம். இந்த பிடிஎஃப் வந்து பான்ஷிப் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள், டீப்பாக படித்து புரிஞ்சுக்குங்க. நமக்கு நேரம் குறைவாவதுனால நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசிரியத்தை நடத்துவராக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நம்ம துதி ஆராதனை இந்த ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து சென்று இதில் ஒரு கருப்பொருளிலிருந்து நம்ம காரியங்களை தெரிஞ்சு கொண்டோம். தேவனுக்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுத்துக்கொள்ளலாம். நம்ம இந்த ஒரு செஷனுக்கு நிறைவாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னா,
நம்ம பார்க்கலாம். நம்முடைய அன்பு சகோதரர் சிவபாலன் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தேவனே, உலகங்களெல்லாம் உண்டாக்கி கர்த்தாவே எங்களையும் உமது பிள்ளைகளாக உம்மோடு வாஞ்சிக்க, உம்மோடு இருக்க தெரிந்து கொண்ட பாத்திரமாக எங்களை அழைத்திருக்கிறீர். அப்பா தேவனை எதற்கென்று அழைத்திருக்கிறோ அந்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தந்தரல வேண்டும் அச்சபிக்கிறோம். ஆண்டவரே, உமது நினைவு கூறுதல் இந்த நாளுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பாடுகளில் எங்கள் பங்கு இருக்கிறது என்பதையும் உம்மோட ரத்தத்தோடு எங்கள் ரத்தம் சேர்ந்திருக்கோம். கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் அச்சபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை போக்குமரத்துமாக பாதுகாத்து மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் ஆண்டவரை ஆத்துமக்களை ஆதாய பண்ண கொடுக்க தகுதியும் எங்களுக்கு தந்து வரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா கேட்ட சத்திய வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்கு மாத்திரமே வைத்திருக்காமல் அநேகரை ஆண்டவரை அநேகருக்கு பயன்படும் விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி உம்மண்டை சேரும்பொழுது நாங்கள் பலன்முள்ளவர்களாக எங்களை நடத்தி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா எவனை இம்மட்டுமாய் இனியும் வருமா நேரத்தையும் ஆண்டவரை உம் கருத்தில் ஒப்புக்கிறோம். அப்பா பரிசுத்தத்தோடு எங்களை காத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் பாவங்களை ஆண்டவரை மன்னித்து உமது சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் முடிபிறந்த நிலைப்பினர் ரட்சிப்பா என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக முடிபிறந்தும் உம்மோடு இருக்க எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இது யாவையும் உம் கருத்தில் ஒப்புகிறோம். துதிகன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.